ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் தமிழச்சி. இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன குக்கிங் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நினைக்கு செய்கிறது தான். எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து அப்பப்போ ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். உங்கள் மூலமாக நானும் கொஞ்சம் திருத்திக்கிறேன். இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி பண்ணேன். அதை லைட்டாக வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப ஹெல்த்தியானது தான். அப்பப்போ செய்கிறதெல்லாம் இனிமேல் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சமைச்சிக்கிட்டே நிறையா பேசலாம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அதனால் மோஸ்ட்லி வந்து நான் தாளிக்கவோ இல்லை ஏதாவது வதக்கிறதுக்கோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கருப்பு உளுந்து போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இந்த உடச்ச உளுந்து கிடைக்கல, அதனால் துளிப்பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு தான் போட்டிருக்கேன். அது வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நானும் போட்டுக்கலாம். நல்லா அது சுருங்கி வரும்ல, தோல் சுருங்கி வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இல்லாட்டி பச்சை வாசம் அப்படியே ரொம்ப தெரியும் சாப்பிடும்போது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதை தனியாக எடுத்துகிட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நான் சொல்கிறது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வெங்காயம் ஜாமான்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாகவோ இல்லை ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஜாமான்கள்லாம் அடுத்த வரிசையாக போடணும். முதல்ல வந்து ஒரு சில பேர் காஞ்ச மிளகா போட்டுருவாங்க. ஆனால் நான் வெங்காயத்தோடு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா வந்து ஏன்னா இது நான் வந்து ஊரில் வாங்கிட்டு வந்த மிளகா தான், அதனால் ரொம்ப டக்குன்னு வறுபட்டுரும். அது லேசாக வறுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, இங்கே உள்ள தக்காளி ரொம்ப புளிப்பு இல்லாதனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். நம்ம ஊர் தக்காளி, நாட்டு தக்காளி கிடச்சிச்சின்னா ஒரு 4 பேருக்கு 2 தக்காளி போட்டாலே போதும். ஏன்னா புளியும் வேறு கொஞ்சம் சேர்க்குறோம்ல, அதனால் வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவு போட்டுட்டு கருவேப்பிலை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கும் போதே போட்டுருங்க. ஆனால் ரொம்ப வதக்கணும்னு ரொம்ப அவசியம் கிடையாது. இந்த தக்காளி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சூடு போட்டு இந்த தக்காளி வந்து லேசாக அப்படி சுருங்கி வரும்ல, அந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதும். அதை நம்ம தனியாக வந்து பாத்திரத்தில் எல்லாம் மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அந்த அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தாளிக்கிறதுக்கு சின்னதாக கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு லேசாக அப்படி நல்லா தாளிப்போம்ல, அதே மாதிரி தான் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த இதில் போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து இந்த சட்னியும் வந்து இட்லியோட செஞ்சேன். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லியோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து இதை வந்து சாப்பிட்டதுல நல்ல இந்த வாயு தொல்லை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து ஏன்னா பூண்டு நிறைய சேர்க்குறோம், இல்லை கருவேப்பிலையும் சேர்க்குறோம், முழு உளுந்து சேர்க்குறோம், எல்லாமே ஹெல்த்தியானது தான். அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்லா வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இந்த சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இதில் தேங்காய் வேணால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பிடிக்காதவங்க இப்படியே கூட வச்சுக்கலாம் நம்ம வந்து. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அதே மாதிரி தான் இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் தான் நான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக அந்த சூடை அப்படியே தட்டுவோம்ல, அந்த மாதிரி தட்டினா இட்லி தட்டுலேருந்து அப்படியே தட்டிட்டு அப்படி இந்த சட்னி சாப்பிடும்போது அந்த சட்னிக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி வந்து இந்த சட்னிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி வந்து நான் வந்து இட்லி கொப்பரை தான் வச்சுருக்கேன். நான் துணி போட்டு தான் இட்லி வேக வைப்பேன். நிறைய பேர் வந்து அந்த குக்கரில் அந்த எண்ணெய் தடவி அந்த மாதிரி வைக்காங்க. ஆனால் எனக்கு இது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இட்லியும் நல்லா மெதுவாக இருக்கும். அது போக இந்த இட்லி கொப்பரை வந்து சின்ன இட்லி கொப்பரை, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி அரைக்கணும்லையும் இந்த இட்லி ரெடி ஆயிரும். ஸோ நம்ம வேலையும் ஈஸியாக இருக்கும், கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில இது பெரிய இதாக இருக்கும். ஆனால் இட்லி பார்த்திங்கன்னா 2, 3 இந்த மாதிரி கொஞ்சமாக தான் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பாத்திரமும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இட்லி கொப்பரையும் வந்து நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.